சீக்கிரம் வரப்போகிற இயேசு நாமத்தினால இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலும், அது மாத்திரமல்ல 1வது வசனத்திலும் அதன் தொடர்ச்சியாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இப்படியாய் நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம், மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு 19 விதமான கேரக்டர்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியதான 3வது வசனத்தில், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லூரை பகைக்கிறவர்களாயும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கற்றுத்தந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 3வது அதிகாரம் 1வது வசனம் நமக்கு தெரியும். இது வந்து பவுலையா முதல் நூற்றாண்டில் தீமோத்தேயுவுக்கு எழுதி கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனமாய் கடைசி நாட்களில் இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும், மனிதர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவர் தீர்க்க தரிசனமாய் அறிந்து கர்த்தருடைய ஊழியக்காரராகிய தீமோத்தேயுவுக்கு அதை எழுதி கொடுக்கிறார். முதலாவது அவர் பேசும்போது இப்படியாய் சொல்கிறார், மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் என்று சொல்லி ஒன்று வரப்போகுது மகனே. நீ என்ன செய்யணும்? அந்த கடைசி காலங்களை குறித்து நீ என்ன செய்யணும்? முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த காலம் எப்படி இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கடைசி காலம் வருகிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சபை அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இளம் வாலிபனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசி காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொல்லி. கடைசி காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமாம்? கொடிய காலம். உலகமெங்கும் இன்னைக்கு பார்க்குறோம், ஒவ்வொரு காரியங்களும் கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு உலகம் வித்தியாசமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு உலகம் ஒரு வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை சாதாரணமாக பார்த்தா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நிதானித்து வேத வசனத்தை வைத்து நிதானித்து பார்த்தால் தெரியும், இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூமெண்ட்ல போயிட்டு இருக்கிறது என்பதை. உலகம் கேடுகெட்டதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் கொடுமையினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. உலகம் பாவத்தின் இச்சையினால விழுந்து இன்னைக்கு சின்னாபின்னமா இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் அடிமையோடு பேசி கொண்டிருக்கிறார். அதில் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா? இச்சை அடக்கம் இல்லாத ஒரு காலம். அப்படி என்று சொன்னால் இச்சை பெருகிற ஒரு காலம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இச்சை என்று சொல்லும்போது என்ன? அளவுக்கு அதிகமான ஆசை, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதபடிக்கு அதிகமான ஒரு ஆசை தான் இச்சை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதில் பாருங்க, வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 1 யோவான் 2வது அதிகாரத்தில் இந்த இச்சையை குறித்து மிக முக்கியமாக 2 இச்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடைசி காலத்துல, இது ஆதி காலத்திலும் இருந்தது. ஆதாம் ஏவாளுக்குள்ளும் ஏவாளை வஞ்சித்தது கண்களின் இச்சை தான். 2வது மாம்சத்தின் இச்சை தான். பழங்களை பார்த்து புசிக்கும்படிக்காக தூண்டுதலை கொடுத்து அதை பார்க்கவும் அதை சாப்பிடவும் கிரியை செய்து அவங்கள விழத்தள்ளினது. முதலாவது கண்களின் இச்சை, 2வது சரீரத்தின் இச்சை தான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்போ ஆதி நாட்களில் பிசாசு மனுஷனை வஞ்சிக்கிறதற்கு பயன்படுத்தின, முதல் குடும்பத்தை வஞ்சிப்பதற்கு பயன்படுத்தின மிக முக்கியமான ஆயுதம் என்று சொன்னால் இச்சை என்று தான் வேதம் சொல்கிறது. இந்த கடைசி நாட்களிலும் நம்மளை விழத்தள்ளும்படிக்காய் பிசாசு வைத்திருக்க மிக பயங்கரமான ஆயுதம் என்னவென்று சொன்னால் இச்சை தான். இன்னைக்கு பாருங்க, அநேக வாலிபர்கள் இன்னைக்கு இந்த இச்சை என்கிற பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். கண்கள் மூலமா இச்சை, சரீரத்தின் மூலமா இச்சை தூண்டுகிறதான அநேக விதமான பாவங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுக்கு மிக முக்கியமா இன்னைக்கு பிசாசு பயன்படுத்துகிற மிக அதிகமாய் பயன்படுத்துகிற, மிக தந்திரமாய் பயன்படுத்துகிற ஒரு பொருள் என்னவென்று சொன்னால் மொபைல். ஒரு காலத்துல நம்முடைய தாத்தாக்கள் காலமாகட்டும், இல்லை பெற்றோர் காலத்தில் மொபைல் எல்லாம் கிடையாது. இன்டர்நெட்டுனா என்னன்னு தெரியாது, லேப்டாப்னா என்னன்னு தெரியாது, கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் பாருங்க, சுமார் ஒரு 50 வருடம் அல்லது 30 வருடத்துக்கு உட்பட்டு இந்த உலகமே இன்னைக்கு எல்லாருமே இன்டர்நெட்டுக்கு அடிமையாய் மாறிவிட்டார்கள். மொபைலுக்கு எல்லாருமே அடிமையாய் மாறிவிட்டார்கள். மொபைலுங்கிறது இன்னைக்கு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாய் மாறிவிட்டது.
உணவு இல்லாமல் கூட அவங்க வாழ்வாங்க, ஆனால் மொபைல் இல்லாமல் வாழ முடியாது. அதிலும் இன்டர்நெட் இல்லாமல் அவங்களால ஜீவனோடு இருக்கவே முடியாத அளவுக்கு தன்னுடைய ஒரு லைஃபை மாதிரி மாறிவிட்டது. கணவருக்கு மனைவி மாதிரி மொபைல் மாறிவிட்டது, மனைவிக்கு மொபைல் இன்னைக்கு கணவன் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன மாறிவிட்டது? இன்னைக்கு மொபைல் அநேகரை அடிமைப்படுத்தி பாவத்தில் விழத்தள்ளுவதற்கு, மிக அதிகமாய் காரியங்களை செய்வதற்கு இன்னைக்கு மொபைல் மாறிவிட்டது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ நீங்கள் மொபைலை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இச்சைக்கு கூடிய விதத்தில் இன்னைக்கு ஃபோட்டோஸ் கண்களை இழுக்கும்படியாகவும், சரீரத்தில் பாவத்தை தூண்டுகிற விதத்தில், சரீர இச்சையை தூண்டுகிற விதத்திலும் அநேக விதமான காரியங்கள் இன்னைக்கு யூடியூப் மூலமாக, இன்டர்நெட் மூலமாய், சினிமா மூலமாய் இன்னைக்கு மனிதனுடைய கண்களுக்குள்ளேயும் சிந்தைக்குள்ளேயும் போய் அவனை விழத்தள்ளும்படிக்காய் பிசாசானவன் அநேக விதமான தந்திரங்களாய் நுழைந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கூட, ஆண்டவரை அறிந்தவர்களை கூட இன்னைக்கு விழத்தள்ளும்படிக்காய் பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஆயுதம் மொபைல் மூலமாக இன்னைக்கு அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து இன்றைக்கு ஆண்டு உங்களோடும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இப்படிப்பட்ட பாவத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி தான் கர்த்தர் அடிமையோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இச்சைன்னு சொல்லிட்டீங்க பிரதர், இதிலிருந்து மேற்கொள்வதற்கு வழியே இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். இதிலிருந்து மேற்கொள்ள முடியுமா? இதிலிருந்து எழும்பி வர முடியுமா? இதை மேற்கொண்டு கர்த்தருக்கா என்னால் வாழ முடியுமா என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எஸ், அநேகர் சொல்கிறாங்க இச்சை பெருகுது, ரைட்டு. இதிலிருந்து மேற்கொள்வதற்கு வழி இருக்கிறதா? வழி இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 7வது வசனத்துல, 7வது அதிகாரம் 4வது வசனம், இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல்பட்ட வசனம் 1-3 வரைக்கும் ஆண்டவர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு, அல்லனா ஒரு ஆலோசனை தருகிறாரு. அதாவது இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. இச்சக வார்த்தைகளை பேசுகிறவர்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. இச்சக வார்த்தையை பேசுகிற மொபைல் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, கூட வேலை செய்கிற பெண்கள் மூலமாக, வேலை செய்கிற ஆண்கள் மூலமாக இச்சகமான வார்த்தைகளை பேசி உங்களை விழத்தள்ளும்படிக்காய் பிசாசு பல தந்திரங்களை உங்களை சுற்றி இன்னைக்கு நம்மளை சுற்றி என்ன செய்து அப்படிப்பட்ட ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸை பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்போ இதிலிருந்து மேற்கொள்வதற்கு வழி இருக்கிறதா? ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? 7வது அதிகாரத்தில் 1வது வசனம், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ இந்த இச்சகத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமா? என் மகனே, முதலாவது அவருடைய பிள்ளையாய் நீங்க மாறணும். என் மகனே, என் மகன் என்று சொல்லும்போது தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு மகனாய் என் மகளாய் முதலாவது மாறணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை அறியாதவர்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது அவருடைய பிள்ளையா நீங்க மாறணும். அவருடைய பிள்ளையா மாறினா மட்டும்தான் இச்சையிலிருந்து விடுதலை பெற முடியும். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கை ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? என் அப்பான்னு சொல்லி அவரை உரிமையோடு கூப்பிடக்கூடிய அதிகாரத்தை நீங்க பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர் பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களையும் என்னை பிள்ளை என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவரை நீங்கள் உண்மையாய் ஏற்றுக்கொண்டால் முதலாவது என்ன செய்ய முடியும்? நீங்க அவரை முதலாவது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய மகனாய் மகளாய் மாறுறீங்க. அப்போ இந்த இச்சையை மேற்கொள்வதற்கு முதல் படி என்னன்னா, அவருடைய பிள்ளையா நீங்க மாறணும். அவரை உரிமை கொண்டாடணும். அப்பா நீங்க அப்பாப்பா, ஒவ்வொரு நாளும் காலைல எழும்பும்போது சொல்லணும், அப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நல்ல தூக்கத்தை தந்தீங்க, காலைல எழுப்பி விட்டீங்களாப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க அதிகாரத்தோடு பேசணும். 1. 2வது, நீ என் வார்த்தைகளை காத்து. 2வது, அவருடைய வார்த்தையில முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மேல ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வார்த்தை மேல. இந்த இச்சையை மேற்கொள்ள வேண்டுமா? இந்த இச்சைகளை நீங்க மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை மேல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? அதுல இருந்து விடுதலை பெற முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. என் வார்த்தைகளை காத்து, அப்படி நான் காத்து கொள்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய வார்த்தை குறித்து பெரிய வாஞ்சை, கர்த்தருடைய வசனத்துல நேசமா இருந்து ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதத்துல 1வது அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை மேல ஒரு நேசம், ஒரு பாசம், ஒரு ஏக்கத்தை கர்த்தர் தருவாரானால், அதுல இருந்து ஒரு ஏக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்களானா
இந்த இச்சையை சிம்பிளாக மேற்கொள்ள முடியும். 2வது 3வது, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. கட்டளையும் வார்த்தையும் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை போன்றதான். 3வது, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த கர்த்தருடைய கட்டளைகள் மேல ஒரு ஏக்கம். கர்த்தருடைய கட்டளை என்ன? ஆண்டுடைய கட்டளை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என்ன, நீ என்ன செய், என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீ என்ன நேசி என்று சொல்றாரு. அப்போ ஆண்டோடைய கட்டளை முழுவதுமாக அவரை நேசிக்கணும்னு சொல்றாரு. 2வது கட்டளை, ஒன்று நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசி. இப்போ நம்ம கட்டளைகள் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தையின்படி அவரை முழு இருதயமாக நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும் போது, அவர் மேலே ஒரு அன்பை செலுத்த ஆரம்பிக்கும் போது, இந்த உலகத்தின் இச்சைகள் உங்களை தொடாது, கண்களின் இச்சை உங்களை தொடாது, சரீரத்தின் இச்சை உங்களை தொடாதுங்க. அப்போ 3 வழி. முதலாவது அவருடைய பிள்ளையாக மாறணும். 2வது அவருடைய வார்த்தை மேலே பெரிய ஒரு வாஞ்சியை உண்டாக்கணும். 3வது அவரை முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிக்க இந்த இச்சையை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஒருவேளை இச்சையை வெறுக்க முடியலையேன்னு ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில எங்களுக்கு ஒரு பெரிய ஏக்கமும் விருப்பமும் எங்களுக்குள்ள உண்டாக்குங்க ஆண்டவரே. உடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து ஆண்டவரே, கண்களின் நிச்சயம் சரீரத்தின் நிச்சயத்தையும் ஜெயமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.